வணக்கம் பிரவீன்குமார். சாதாரண நண்பர்களுக்கிடையே தகராறு, பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ பேசிக் கொண்டிருக்கும் போது தகராறு ஏற்பட்டால் சாதாரணமாக ஒருவரை ஒருவர் முதுகில் அடித்துக் கொள்வார்கள். இது போன்ற நிகழ்வுகளை தான் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை சாதாரண நண்பர்களிடையே நடந்த ஒரு தகராறில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் அடிப்படையில் அரிவாளை தூக்கி கொண்டு வெட்ட போன சிறுவன் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி வழக்கம் போல திருநெல்வேலி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரவீன்குமார், திருநெல்வேலியில் நேற்று மாலை திருநெல்வேலி டவுன் கரிய மாணிக்க பெருமாள் அக்ரஹார ரோட்டில் சிவா தெரு என்று உள்ளது. இங்கு 4-5 சிறுவர்கள் பேசிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி கை கலப்பான நிலையில் அதில் ஒரு சிறுவன் திடீரென அரிவாளை எடுத்துக்கொண்டு மற்றொரு சிறுவனை வெட்டுவதற்காக மக்கள் நடமாட்டம் மிகுந்த அந்த தெருவில் ஓடியுள்ளான். அந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் பிரவீன்குமார், அந்த தெருவில் அப்பாவியாக நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டி, என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் வந்த அந்த மூதாட்டியை அரிவாள் வெட்டிலிருந்து தப்பிப்பதற்காக கேடயமாக அந்த மற்றொரு சிறுவன் பயன்படுத்துகிறான். இதில் அதிர்ந்து போன அந்த மூதாட்டி கீழே விழுந்து படுகாயம் அடைந்திருக்கிறார். இந்த மூதாட்டியை கேடயமாக பயன்படுத்தியதன் காரணமாக அந்த மற்றொரு சிறுவன் அதிலிருந்து தப்பித்து கொண்டு போய்விட்டான். பின்னர் அரிவாள் வெட்ட வந்த மற்றொரு சிறுவன் ஒரு பைக்கில் ஏறி தப்பி செல்லும் காட்சிகள் தற்போது சிசிடிவி காட்சிகள் கிடைத்து பரபரப்பாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சிசிடிவியில் பதிவில் பார்த்தீர்கள் என்றால் மாணவி ஒருவரும் பள்ளியை முடித்துவிட்டு அந்த பகுதியில் வந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை பார்த்து அவரும் பதைபதைத்து போய் ஓட்டம் எடுத்தார். இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பிரவீன்குமார், திருநெல்வேலி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அரிவாள் வெட்டு முயற்சியில் ஈடுபட்ட சிறுவனை தற்போது சிறுவர் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தி கைது செய்திருப்பதாக திருநெல்வேலி துணை காவல் கண்காணிப்பாளர் கீதா நம்மிடம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மூதாட்டியிடமும் புகார் வாங்கி வழக்கு பதிவு செய்யும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரவீன்குமார், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மாணவர்கள் இடையே உணர்ச்சி வசப்படுதல் என்கின்ற ஒரு அடிப்படை காரணி இருப்பது எதனால் என்று யாருக்குமே புரியவில்லை. உளவியல் ரீதியாக பல்வேறு பயிற்சிகள் கொடுத்தும் பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்தும் அது மாறுவதாக தெரியவில்லை. பிரவீன்குமார், மாணவர் சமூகத்தை சிறந்த ஒரு தலைமுறையாக உருவாக்க வேண்டும், அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் கூறி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட மாணவன் இந்த வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டு விட்டாலும் வழக்கு பதிவாகி சிசிடிவி காட்சிகள் பதிவாகி திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பையும் பெற்றோர்கள் இடையே அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். பிரவீன்குமார், நெல்லையில் 2 மாணவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு அதில் ஒரு சிறுவனை மற்றொரு சிறுவன் அரிவாள் கொண்டு வெட்ட செல்லக்கூடிய காட்சிகள்லாம் பதிவாகி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி வனராஜ்.